வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து தட்டை இல்லைன்னா ஓட்டடைன்னு கூட எதாவது சொல்லுவாங்க. ஸோ வாங்க செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நான் 2 கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் மாவு இது வந்து நான் பச்சரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சு நேரிலே காய வச்சு நல்லா வந்து ஃபைன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பச்சரிசி மாவு கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நல்லா தண்ணியை இருத்துட்டு நம்ம வெறும் பருப்பை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் காரத்துக்கு வந்து இதில் வந்து நம்ம வரமிளகா சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மிளகா, அதாவது நீட்டு மிளகா, குண்டு மிளகா, எந்த மிளகா உங்கள்கிட்ட இருக்கோ அந்த மிளகா வந்து இதில் வந்து ஒரு 5லேருந்து 10 மிளகா இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா குறன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்தமாதிரி ரஃப்பாக வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம மாவில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கையால் வந்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். உப்புலாம் வந்து நல்லா ஈவனாக மாவில் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஓட்டோட வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காது. இப்போ இதுவும் வந்து நல்லா வந்து ஸ்லைட்டாக வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து மாவு பிசையலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெதுவாக பிசைஞ்சுக்குங்க. இது வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். சப்பாத்தி மாவோட டைட்டாக இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம தட்டை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறமா வந்து மாவு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எல்லா தட்டையும் வந்து ஈக்குவல் சைஸாக வரும். ஸோ ஈக்குவல் சைஸில் வந்து சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது பாருங்கள், எல்லா மாவும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம தட்டுறதுக்கு வந்து கையிலையும் தட்டலாம், இல்லைன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு மெஷின் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இது மேனுவலாக நம்ம கையாலே அமுக்கி தட்டுறது. இது வந்து கையில் தட்டினா வந்து ஈவன் திக்னஸ் வராது. பட் இதில் தட்டினா நம்மளுக்கு வந்து ஈவன் திக்னஸ் இருக்கும். ஜஸ்ட் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே வந்து நம்மளுக்கு தட்டை வந்து நல்லா வந்து ஈவனான திக்னஸில் வந்து நம்மளுக்கு தட்டை ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக மிஷின் வைக்க மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி காய வச்ச பால் கவர். ஸோ இது வந்து நல்லா இதில் எண்ணெய் தடவி 2 பக்கமாக மேலே கீழே 2 பக்கமாகவும் எண்ணெய் தடவி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி பாருங்க, நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம 2 பக்கமாகவும் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம நல்லா தடவினா தான் நம்ம தட்டையும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ஜென்டில் ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப அமுக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம தட்டை வந்து நல்லா தட்டியாச்சு பாருங்கள். நல்லா ரவுண்டாக ஈவன் திக்னஸோட வந்து நம்ம தட்டை வந்து அமுக்கி எடுத்தாச்சு. ஸோ வாங்க இது வந்து நம்ம ஈஸியாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் இப்போது. ஸோ தட்டைக்கு வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இல்லைன்னா தட்டை வந்து ஈஸியாக வெளியில் கறிக்கணும், உள்ளே வந்து கிறிஸ்ப்னஸ் இருக்காது, பூரி மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பாக இருக்குது நம்ம தட்டை. ஸோ இது மாதிரி வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பாருங்கள். தட்டி பார்த்தா கூட நல்லா கிறிஸ்பாக சவுண்டு கேட்குது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டை ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான தட்டை இல்லைன்னா ஓட்டடை குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.